மாட்டியா என அழைக்கப்படும் போம்புவள தேவகி சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன என்பவர் மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். கொடுகுட யாகுடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான இருவருக்கும் எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. கம்பகா நீதிமன்ற வளாகத்துக்குள் பஸ்பொட்டா எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளி மற்றும் அவருடன் இருந்த மற்றொருவரை சுட்டுக் கொலை செய்தமை, அங்கு நின்ற மேலும் சிலரை 2022 ஆண்டு 7 மாதம் 22 தேதியன்று துப்பாக்கியொன்றினால் சுட்டு காயப்படுத்தியமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 9:45 அளவில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து ஏர் ஏசியா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான AK-047 என்ற விமானம் மூலம் அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக பாலியகுடவில் உள்ள கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்.